அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் செடி அவரையோட விதையை தான் எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் இதெல்லாம் விதைக்காகவே விட்டு வச்சுருந்தேன். இதுவும் விதைக்காக தான் விட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் இருக்குது பாருங்கள். நல்லா செடியிலேயே நம்மளுக்கு காஞ்சிச்சுன்னா விதை சூப்பராக கிடைக்கும். இது இருக்குது பாருங்கள், செடி அவரை இதுலேயும் இருக்குது. இதுலேயும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்களா. இது கிடச்சிருக்கு பாருங்கள். இது போல் நம்ம அப்பப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா விதையை காய வச்சு செடியிலே காஞ்சால் தான் உங்களுக்கு நல்லா இதை போல் கருப்பாகும். இதை வச்சுக்கிட்டோன்னா அந்தந்த சீசனுக்கு நம்ம போட்டு விட்டுக்கலாம். நம்ம கொடி அவரை போடுறத விட ஆனால் கொடி அவரை போட்டோன்னா நல்லா செம்மையாக காய்க்கும். ஆனால் கொஞ்சம் நாளாகும், இடத்தையும் அடைக்கும். அதே சமயத்தில் நம்ம செடி அவரை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இடத்த அடைக்காது. ஆனால் நல்லா நம்மளுக்கு பறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சும்மா ஒரு பேக்குக்கு இது போல் இந்த சாக்கு பையில் போட்டாலே நல்லா சூப்பராக வளரும். ஒரு பேக்குக்கு 2 போட்டாலே போதும். நான் ஆல்ரெடி இதில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அது துளுத்து வந்திருக்கு பாருங்களா. நம்ம இது போல் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா சீசன் இல்லாத சமயத்தில் சீசன் சமயத்தில் இது போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம மீண்டும் கடையில் கொடுத்து வாங்க வேண்டியதில்லை, காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. இதை போல் எடுத்து வச்சுக்கணும். எல்லா விதையுமே அப்படி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி கார்டனிங்.